ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். ஓகே, இன்னைக்கு இருக்கக்கூடிய நிறைய ஆண்களுக்கு தெரியாம இருக்கிற ஒரு முக்கியமான விஷயத்தை தான் பார்க்க போறோம். ஸோ தம்ப்நெயிலே பார்த்துட்டு வந்திருப்பீங்க. தினமும் நம்ம செய்யற சில சாதாரண பழக்கம் என்னன்னா விந்தணுக்களின் தரத்தையும் எண்ணிக்கையும் பாதிக்குது. இது நிறைய பேருக்கு தெரிஞ்சும் பட் அதை திருப்பி திருப்பி பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். ஸோ அதை என்னென்ன அப்படின்றத நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோல 7 முக்கியமான பழக்கத்தை பத்தி பார்க்கலாம். இந்த தகவல் விழிப்புணர்வுக்காக தான். ஸோ உங்களுக்கு என்னென்ன பிரச்சனை இருக்குது அப்படின்றத செமன் அனலைசிஸ் அது உங்களோட பாடி செக்அப் பண்ணதுக்கு அப்புறம் தான் அந்த ரிசல்ட் வச்சு சொல்ல முடியும். ஸோ நீங்கள் இந்த 7 மிஸ்டேக்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதை நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கணும். வாங்க இப்போ நம்ம என்னென்ன மிஸ்டேக்குன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்னன்னா புகைப்பிடித்தல். ஸோ நீங்கள் ஸ்மோக்கிங் எந்த அளவுக்கு பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களோட ஸ்பெர்ம் என்னன்னா கவுண்ட் என்னன்னா குறையும், இன்னொன்று பாதிக்கப்படும். ஸோ புகைப்பிடிப்பது விந்தணுக்களோட எண்ணிக்கையையும் அது மட்டும் இல்லாமல் இயக்கத்தையும் குறைக்கலாம். அதாவது அதோட ப்ராசஸையும் உங்களுக்கு கம்மி பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா அந்த புகையில இருக்க நிக்கோட்டின் அப்படின்ற ஒரு நச்சு பொருள் என்னன்னா முழுசா என்னன்னா உங்களோட விந்தணுக்களை நல்ல ஆரோக்கியமான விந்தணுக்களை கூட அளிக்குது. ஸோ இதுல உடல் இந்த புகையில இருக்க நச்சு பொருள் உடல்ல ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ் அப்படின்றத அதிகரிக்கிறனால விந்தணுக்கள் கண்டிப்பா உங்களுக்கு பாதிக்கப்படும். ஸோ நீங்க இப்ப புகைப்பிடிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா அதை நீங்க அவாய்ட் பண்ணிக்கணும். நீங்க என்ன குழந்தைக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா உடனே இந்த வீடியோ பார்த்துருக்கீங்க அப்படின்னா இன்னைக்கே ஸ்டாப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் மது இருந்தது, அதாவது உங்களுக்கு என்னன்னா ட்ரிங்க்ஸ் பழக்கம் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா நீங்க அதை அவாய்ட் பண்ணிக்கணும். நீங்க அதிக அளவு மது அருந்துறனால உங்களுக்கு என்னன்னா ஹார்மோன் என்னன்னா பேலன்ஸ் இல்லாம அது சமநிலையை பாதிக்கும். இதனால உங்களுக்கு விந்தணு ப்ரொடக்ஷனே உங்களுக்கு கம்மி பண்ணும். அதாவது உங்களுக்கு விந்தணு உற்பத்தியை என்னன்னா குறையறதுக்கு வாய்ப்பு ரொம்பவே அதிகமா இருக்கு. ஸோ கண்டிப்பா நீங்க என்னன்னா ஸ்மோக்கிங்கும் இந்த ட்ரிங்க் பழக்கத்தையும் நீங்க தவிர்த்துக்கிறது ரொம்பவே நல்லது. ஏன்னா விந்தணுக்களை ஃபர்ஸ்ட் அழிக்கக்கூடிய இந்த 2 பழக்கம் பார்த்தீங்கன்னா இந்த புகைப்பிடித்தலும் மது அருந்தலும் தான். ஸோ கண்டிப்பா இது ரெண்டையும் நீங்க அவாய்ட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் என்னன்னா தூக்கம். அதாவது நான் ஸ்லீப் என்னன்னா நார்மலான இருக்கிற பர்சனுக்கே கண்டிப்பா 7 to 8 hours தூங்கணும். பட் இந்த மாதிரி 7 ப்ராப்ளம் அந்த மாதிரிலாம் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா நீங்க நல்லா என்னன்னா தூங்கணும். நீங்க தினமும் போதுமான தூக்கம் அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு உடல்ல ஹார்மோன் சுழற்சி பாதிக்கப்படலாம். அதாவது ஹார்மோன் என்னன்னா பேலன்ஸ்டா என்னன்னா ஒரு கிளாக் வைஸ்ல சுத்திட்டு இருக்கும். ஸோ அந்த கிளாக் என்னன்னா பாதிக்கப்படும். ஏன்னா நீங்க என்னன்னா அந்த தூங்குற டைம்ல தான் உங்களுக்கு நல்ல ஸ்பெர்ம் ப்ரொடக்ஷன் அதிகமாகும். ஸோ அந்த டைம் நீங்க முழிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா அது என்னன்னா பாதிக்கப்படும். இது நீங்க இப்ப ஐடி ஃபீல்ட்ல இருக்கேன், நான் எனக்கு ஷிஃப்ட் இந்த டைம் தான் அந்த மாதிரிலாம் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் என்னென்னா உங்களுக்கு எந்த டைம் ஒர்க் முடிஞ்சு இருக்கீங்களோ அந்த டைம் நல்லா தூக்கத்துக்கு பயன்படுத்திக்கோங்க. ஏன்னா உங்களோட பாடியில் என்னென்னா ஹார்மோன் ப்ரொடக்ஷன் ஒரு கிளாக் வைஸில் சுற்றிட்டு இருக்கும். அதனால் தூக்கன்றது மஸ்ட்டு. ஸோ உங்களுக்கு ஒர்க் முடிஞ்சிருச்சு அப்படின்னா டெய்லி ரொட்டீனாக அந்த டைமுக்கு தூங்கி பழகிடுங்க. ஏன்னா ஸ்பெர்ம் ப்ரொடக்ஷன் நல்லா தூங்கும்போது தான் நடக்கும். ஸோ அதனால் இரவில் நடக்கிறனால நீங்கள் கண்டிப்பாக ஷிஃப்ட் முடிஞ்சிச்சு அப்படின்னா தூங்குறதுக்கு ட்ரை பண்ணிடுங்க. ஸோ இந்த புகைப்பிடித்தல், மது அருந்துதல், தூக்கம் இந்த 3மே என்னன்னா இந்த அழிக்கிற பழக்கமும் உண்டு. அடுத்து 4th பார்த்தீங்கன்னா உடல் பருமன், அதாவது ஒபேசிட்டின்னு சொல்லுவாங்க. ஸோ அதிகமாக உங்களோட வெயிட் இருக்கிறது. இப்போ உங்கள் பாடி என்னன்னா ஹைட்டுக்கு ஏற்ற வெயிட் இருக்கணும். ஸோ பிஎம்ஐ கரெக்டாக நீங்கள் மெயின்டைன் பண்ணணும். அதிக உடல் எடை இருந்துச்சு அப்படின்னா அந்த ஹார்மோன் மாற்றங்களை ஏற்படுத்தி ஃபெர்டிலிட்டிக்கு பாதிக்கலாம். ஸோ உங்களுக்கு என்னென்னா ஃபெர்டிலிட்டி குழந்தையின்மைக்கு முக்கிய காரணம் இந்த உடல் பருமன். ஸோ நீங்கள் கண்டிப்பாக என்னென்னா ஹைட்டுக்கு ஏற்ற வெயிட் இருக்கீங்களான்னு பார்த்துக்கோங்க. அதுக்காக ஆரோக்கியமாக உணவு, உடற்பயிற்சி இதெல்லாம் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா வெயிட் பேலன்ஸ் பண்ணலாம். ஸோ என்னென்னா நீங்கள் எந்த அளவுக்கு குண்டாக இருக்கீங்க அப்படின்றத கண்டிப்பாக நீங்கள் ஒரு ஹெல்த் செக்அப் பண்ணிக்கோங்க. இல்லை வெயிட் மிஷின் வாங்கி வச்சுக்கோங்க. உங்களோட ஹைட்டுக்கு ஏற்ற வெயிட் இருக்கீங்களா அப்படின்னு நல்லா கால்குலேட் பண்ணி பாருங்கள். ஸோ குண்டாக இருக்கீங்க அப்படின்னா உங்களோட உடம்புக்கு கரெக்டான வெயிட் உங்களாலே தெரியும். உங்களுக்கே தெரியும் நம்ம எப்படி வெயிட் எப்படி இருக்கும், குண்டாக இருக்கமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி இருந்தீங்கன்னா அதை நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு என்னென்னா உடற்பயிற்சி இல்லாமல் இப்போ நீங்கள் என்னென்னா எக்ஸசைஸ் பண்ணாமல் இருக்கீங்க, எந்த மூமெண்ட்டும் இல்லாமல் இருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இது பாதிப்பு ஏற்படுத்தும். ஸோ தினசரி நீங்கள் என்னென்னா கொஞ்சம் நேரமாவது நடக்கணும், இல்லை உடற்பயிற்சி செய்யணும். இதெல்லாம் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இனப்பெருக்க ஆரோக்கியத்திற்கு நல்லது அப்படின்னு ஆய்வுகள் சொல்லுது. ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த இடத்துல என்னென்னா ரத்த ஓட்டம் அதிகமாகும், இனப்பெருக்கம் நல்லா தூண்டும், ஆரோக்கியமாக இருப்பீங்க. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு வாக்கிங் அண்டு என்னென்னா எக்ஸசைஸ் இது நீங்கள் மஸ்ட்டு. உங்களுக்கு டைம் இருந்து அப்படின்னா ஜிம்முக்கு போங்க,
வச்சுக்கோங்க. அங்கேயும் ஜிம் ட்ரெய்னர், நியூட்ரிஷனிஸ்ட் இதெல்லாம் வந்து நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ அவங்களே உங்களுக்கு வந்து என்னென்னா கரெக்டான கைடன்ஸ் கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் குண்டாக இருக்கீங்க, உடற்பயிற்சி பண்ணாமல் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக நான் சொன்ன இந்த ஜிம்மு, நியூட்ரிஷன் இதெல்லாம் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இதில் ஒரு தீர்வு வந்து உங்களுக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மன அழுத்தம். இப்போ வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கீங்க அப்படின்னாலுமே உங்களுக்கு இதில் பாதிப்பு ஏற்படுத்தும். நீண்ட காலமாக ஏதாவது ஒரு விஷயத்த நினச்சி மனசில் வந்து நல்லா ஸ்ட்ரெஸ் அதிகப்படுத்திட்டே இருந்தீங்க அப்படின்னா ஹார்மோன் வந்து உங்களுக்கு அஃபெக்ட் ஆகும். ஹார்மோன் அஃபெக்ட் ஆகிறதுனால ஃபெர்டிலிட்டி உங்களுக்கு ஏற்படுத்தும். ஸோ ஃபெர்டிலிட்டி பாதிக்கப்படும் அப்படின்றதுனால நீங்கள் கண்டிப்பாக வந்து அந்த ஸ்ட்ரெஸ்லேருந்து வெளியே வரணும். இதுக்காக நீங்கள் யோகா பண்ணலாம், தியானம் பண்ணலாம், அதை மெடிடேஷன் பண்ணலாம். இதெல்லாம் பண்ணும்போது உங்களுக்கு இந்த மன அழுத்தம் ஸ்ட்ரெஸ் வந்து கம்மியாகும். ஸோ ஸ்ட்ரெஸ்ஸுமே உங்களுக்கு ஸ்பெர்ம் ப்ரொடக்ஷன் இந்த உற்பத்தி இதெல்லாமே பார்த்து பேலன்ஸ்டான ஃபுட்டு கூட நீங்கள் வந்து என்னென்னா ப்ரிப்பேர் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிடலாம். உங்களுக்கு அப்படி வேணும்னாலுமே எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானே உங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணி தரேன். நெக்ஸ்ட் வீடியோ அதை கூட அப்லோட் பண்ணுறேன். ஸோ அதனால் கண்டிப்பாக நீங்கள் வந்து நல்ல பழங்கள், காய்கறிகள், நிறைய ப்ரோட்டீன் இந்த மாதிரி உணவு இதெல்லாம் நீங்கள் எடுத்துக்கும் போது உங்களுக்கு நல்லாவே வந்து பேலன்ஸ்டாக வந்து என்னென்னா இருக்கும். ஹார்மோன்லாம் பேலன்ஸ்டாகும். இன்னொன்று ஸ்பெர்ம் ப்ரொடக்ஷன் அதிகமாகும். ஸோ ஸ்பெர்ம் வந்து நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். நான் ஆல்ரெடி உங்களுக்கு இதுக்கு முன்னாடியே வீடியோ போட்டிருக்கேன், ஸ்பெர்ம் ஹெல்த்து கவுண்ட் எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறதுன்னு. ஸோ வெறும் இப்போ ஃபுட்டு நான் வந்து அடுத்து ஸ்பெர்ம் ஃபுட்டு ஹெல்த்துக்கு என்னென்ன ஃபுட்டு சாப்பிடணும் அப்படின்ற வீடியோ கூட நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். ஸோ கண்டிப்பாக வந்து இந்த 7 மிஸ்டேக்ஸை வந்து நீங்கள் வந்து தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது. அதாவது வந்து உங்களுக்கு வந்து என்னென்னா ஸ்மோக்கிங் இருந்தால் அவாய்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ட்ரிங்க்ஸு, ஸோ ஸ்லீப் வந்து என்னென்னா ரொட்டீனாக ஃபாலோ பண்ணுங்கள். குண்டாக இருக்குது, வெயிட்டு வந்து என்னென்னா கம்மி பண்ணுறது. நெக்ஸ்ட் வந்து எக்ஸசைஸ்லாம் கண்டிப்பாக பண்ணணும். நீங்கள் பண்ணாமல் மூமெண்ட் இல்லாமல் இருக்கக்கூடாது. நெக்ஸ்ட்டு ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்தீங்க அப்படின்னா அதுலேருந்து நீங்கள் வெளியே வாங்க. அதுக்கப்புறம் சமநிலை நீங்கள் வந்து என்னென்னா பேலன்ஸ்டு ஃபுட் எடுத்துக்கணும். நீங்கள் சமநிலையற்ற உணவு முறை எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து இனப்பெருக்கத்தை, அதாவது இனப்பெருக்க ஆரோக்கியத்திற்கு வந்து என்னென்னா பாதிக்கும். ஸோ அதனால் கண்டிப்பாக நீங்கள் வந்து நான் சொன்ன இந்த 7 டிப்ஸை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா ஈஸியாக வந்து உங்களுக்கு வந்து என்னென்னா ஸ்பெர்ம் வந்து நல்லா ஹெல்த்தியாக இருக்கும், ஆரோக்கியமாக வந்து என்னென்னா வளரும். நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா இந்த 7 மிஸ்டேக்ஸ் இப்போ பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னா இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு டைரியில் நோட் பண்ணி டெய்லி அதை வந்து கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்களா, ரெக்டிஃபை ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு வந்து என்னென்னா இந்த வீடியோவை வந்து ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் இதே மாதிரி முக்கியமாக நல்ல ஆரோக்கியமான தகவலோடு சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.